السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையானவர்களே, நமது உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்களாகிய சஹாபிகளை பின்பற்றியவர்களை தாபீன்கள் என்கிறோம். அந்த தாபீன்களுடைய வரலாற்று தொடரிலே சய்யிதுனா ரபிஅத்துர் ரஇ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வரலாற்று குறிப்பை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். ஹிஜ்ரி 51ஆம் ஆண்டு 51வது வருடம் முஸ்லிம்கள் மகத்தான வெற்றியை இஸ்லாத்திற்காக தேடி தந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் அது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அடிமை தலைகளை உடைத்து சுதந்திர மனிதர்களாக மனிதர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவும், இறைவனுக்கு செய்யப்படக்கூடிய லுல்மு என்ற ஷிர்கில் இருந்து மனிதர்களை அகற்றி ஏகத்துவ கொள்கையினுடைய அடிப்படையிலே அவர்களை வாழச் செய்ய வேண்டும் என்ற நோக்கிலும் சத்திய சஹாபாக்களாகிய பெருமக்கள் உலகெங்கிலும் பறந்து சென்று மார்க்கத்திற்கான அந்த பணியை செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் எதிரிகளிடமிருந்து வந்தபோது அவர்களை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தமும் கட்டாயமும் அவர்களுக்கு ஏற்பட்டது. இதன் காரணத்தினால் யுத்தம் நடத்த வேண்டிய நிர்பந்தமும் அவர்களுக்கு வந்தது. அப்படிப்பட்ட நிலையில் அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் சொன்னதோடு மாத்திரமல்லாமல் உலகெங்கிலும் வாழக்கூடிய உலகத்தினுடைய 8 திக்கிலும் வாழக்கூடிய மக்களுக்கு நேர்வழியை எடுத்துச் சொல்லி, மனித நேயத்தை எடுத்துச் சொல்லி, வாழ்வு என்றால் என்ன, எப்படி வாழ வேண்டும் என்பதை எடுத்து கூறி, பெண்ணுரிமை என்பது என்ன என்பதை பற்றி எடுத்துச் சொல்லி, அவர்களுடைய உரிமைகள், குழந்தைகள் மீது பாசம் காட்ட வேண்டும், பெரியவர்களின் மீதும் பெற்றோர்கள் மீதும் பரிவும் அன்பும் காட்ட வேண்டும், மனைவியினுடைய உரிமைகள் பேணப்பட வேண்டும் என்பது குறித்து இஸ்லாம் சொல்லிய விரிவான கருத்துக்களை எல்லாம் அவர்களுக்கு எடுத்துச் சொன்ன போது பழைய மூட்டீகத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அதை எதிர்த்தார்கள். இறைவனை வணங்க முடியாது என்று தர்க்கம் பண்ணினார்கள். அதையெல்லாம் உடைத்து அவர்களோடு யுத்தம் நடத்த வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தம் ஏற்பட்டது. அதே போன்று மனித நேயம் புதைக்கப்பட்டு மனிதர்களினுடைய உரிமைகள் சிதைக்கப்பட்டு அவர்கள் சங்கடப்படுத்தப்பட்டு அவர்களை அடிமை தலை என்ற விலங்கிலே அவர்களை கட்டி வைத்து அநீதம் இழைத்துக் கொண்டிருந்த மக்களை தண்டித்து அல்லது அவர்களுக்கு நல்ல போதனைகளை எடுத்துச் சொல்லி மனித உரிமைகளை பேண வைப்பதற்காக வேண்டியும் பல யுத்தங்கள் நடத்தப்பட்டது. அப்படி நடத்தப்பட்ட யுத்தங்களில் சஹாபிகளோடு தாபியின்களும் பலரும் கலந்து கொண்டார்கள். அந்த வகையிலே குராசான் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே சிஜிஸ்தான் பகுதி போன்றவைகளை எல்லாம் வெற்றி கொண்ட சையதுனா ரபீஅ இப்னு ஜியாதில் ஹாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமந்த தோழர் அவர்கள் இது போன்ற பகுதிகளை வெற்றி கொண்டு மக்களுக்கு நேர்வழி காட்டிக் கொண்டு வந்தார்கள். அவருடைய தலைமையில் ஒரு பெரிய படை சென்று கொண்டிருந்தது. அவர்களுக்கென்று சொந்தமான ஒரு அடிமை ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் ஃபர்ரூக். அவங்களுக்கு ஹிதமத் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த அடிமைகள் அன்றைய காலத்தில் இருந்தார்கள் என்றால் அடிமைகளை கூட இஸ்லாம் எப்படி வைத்திருந்தது, நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடிமை தலையையே உடைத்து எறிந்தது.
அந்த அடிமைகள் தங்களுடைய கையில இருக்கும் பொழுதும் கூட அவர்களுடைய உரிமைகள் எப்படி பேணப்பட வேண்டும் என்ற பாடத்தை போதித்தது. செய்தனா ரபியா இப்னு ஜியாத் அல் ஹாரிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அடிமையாக இருந்த ஃபர்ரூக் அவர்கள் கூட எந்த அளவிற்கு இருந்தார்கள் என்றால் தன்னுடைய மகனை போன்று இருந்தார்கள். அந்த சஹாபியினுடைய மகனை போலதான் அவங்க இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டோடு அவர்களை வளர்த்து வந்தார்கள். சிஜிஸ்தான் போன்ற பகுதிகளை வெற்றி கொண்டு அற்புதமான வெற்றிகளை இஸ்லாமியத்திற்கு சமர்ப்பித்தவர்கள் செய்தனா ரபியா இப்னு ஜியாத் அல் ஹாரிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவங்க பல இடங்களுக்கு யுத்தங்களுக்காக சென்றார்கள். தௌஹீதினுடைய கொடியை உலகெங்கிலும் எடுத்து நிறுத்தினார்கள், ஏகத்துவ கொடியை. அதுபோன்று துருக்கியை தாண்டி மத்திய ஆசியாவினுடைய பகுதிகளுக்கும் சென்று அவர்கள் அங்கே மார்க்கத்தை எடுத்து போதித்தார்கள். துருக்கிக்கும் மத்திய ஆசியாவிற்கு செல்வதற்கும் இடையிலே இந்த அரபு பகுதியிலிருந்து நிறைய நதிகள் குறுக்கிட்டது. அந்த நதிகளை எல்லாம் தாண்டி அவர்கள் அங்கே கால் பதித்து இஸ்லாமிய கொடியை அவர்கள் என்ன செய்தார்கள், நிறுவினார்கள். இந்த இடங்களில் எல்லாம் செய்தனா ரபியா ரலியல்லாஹு தஆலா அந்த சஹாபியோடு ஃபர்ரூக் என்பவங்க இருந்தாங்க. அவங்க ஒரு தாபி. ஃபர்ரூக்கும் சேர்ந்தே போறாங்க, எல்லா இடங்களுக்கும் போறாங்க. அவங்க தன்னுடைய தந்தையோடு இணைந்த மகன் போன்று சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் ஒரு நதியை கடந்து சென்றதற்கு பிறகு மத்திய ஆசியாவினுடைய பகுதிக்கே வந்துட்டாங்க. ரபியா இப்னு ஜியாத் அல் ஹாரிதி ரலியல்லாஹு தஆலா அந்த சஹாபி அவங்களோட ஃபர்ரூக் வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய நோக்கம் இந்த பகுதிக்கு வந்து சேர வேண்டும் என்பது நிறைவேறியதற்கு பிறகு அங்க வந்தாங்க. அந்த ஆற்றை கடந்து வெளியே வந்ததற்கு பிறகு அந்த கரையிலிருந்து கிபிலாவை முன்னோக்கி 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அவர்கள் தன்னுடைய அந்த ஃபர்ரூகை அடிமையை அழைத்தார்கள். அழைத்து சொன்னாங்க, ஃபர்ரூக், இனிமேல் எனக்கு நீங்கள் அடிமை அல்ல. அடிமையாக இருந்த காலத்திலும் என்னுடைய பிள்ளை போல நீங்க இருந்தீங்க. இனிமேலும் கூட எனக்கு நீங்கள் அடிமை இல்லை, நான் உங்களை உரிமையிட்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டு தன்னிடம் இருந்த தனக்காக யுத்தத்திலே கிடைத்த நிறைய பொருட்கள், தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அள்ளி கொடுத்துட்டாங்க. ஃபர்ரூக் அவர்களிடத்திலே கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு நீங்கள் சுயமாக சுதந்திரமாக வாழுங்கள் என்று சொல்லி பல யுத்தங்களிலே கலந்து கொண்ட ஃபர்ரூக் அவர்களும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் திரும்ப ஆரம்பிச்சாங்க. அவர்களுடைய நோக்கமும் நாட்டமும் ஃபர்ரூக் அவர்களுடைய சிந்தை எல்லாம் மதீனா ஷரீஃபை நோக்கி இருந்தது. நாம் அங்கே செல்ல வேண்டும், அங்கே போய் நாம் குடியிருக்க வேண்டும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊழிலேயே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசை இருந்தது. அந்த சமயத்தில் அவர்களுக்கு ஏறக்குறைய 30 வயது. இவர்கள் உரிமையிட்ட 2 ஆண்டு காலத்தில் செய்தனா ரபியா இப்னு ஜியாத் அல் ஹாரிதி ரலியல்லாஹு தஆலா அந்த சஹாபி அல்லாஹ்வினுடைய திரு சமூகம் போய் சேர்ந்துட்டான். அதற்கு பிறகு ஃபர்ரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனா ஷரீஃபை நோக்கி வந்தார்கள். அந்த புனிதமான மண்ணிலே காலடி எடுத்து வைத்து அந்த மண்ணிலே அவர்கள் நுழைந்த போது அவர்களுடைய உள்ளத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு நிம்மதி கிடைத்தது, ஒரு அற்புதமான மன நிறைவும் எனக்கு கிடைத்தது. நேராக புனிதமான மஸ்ஜிதுக்கு சென்று 2 ரக்காத்துக்கள் தொழுதுவிட்டு மாமன்னர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுதாவிலே நின்று மனநிறைவோடு நான் ஜியாரத்தை செய்து, நாயகமே, இந்த மண்ணிலே நான் வாழ வேண்டும் என்று வந்திருக்கிறேன், என்னுடைய எண்ணங்களையும் நாட்டங்களையும் நிறைவேற்றி வைப்பதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்பது போன்ற பிரார்த்தனைகளோடு வசீலாவோடு அந்த மண்ணிலே ஒரு வீட்டை வாங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பல இடங்களில் தேடி பார்க்கிறாங்க. கடைசியில மதீனா ஷரீஃபினுடைய மைய பகுதியில நடுப்பகுதியில ஒரு வீடு கிடைக்கிறது. மஸ்ஜிது நபவியிலிருந்து சற்று தூரமாக இருந்தாலும் கூட மதீனாவிலேயே தனக்கு ஒரு வீடு கிடைக்கிறது என்றதும் சந்தோஷமாக இருந்தது. அதை வாங்கினாங்க. கையில நிறைய காசு இருக்கிறது. அவர்களுக்கு கிடைத்த காசு அவர்களுடைய எஜமானனாக இருந்த அந்த சஹாபி ரபியா இப்னு ஹாரிதி ரபியா இப்னு ஜியாத் அல் ஹாரிதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அள்ளி வழங்கிய அந்த செல்வம், இவைகள் எல்லாம் அவர்களுக்கு நிறைவான செல்வத்தை கொடுத்தது. அந்த அடிப்படையில் ஒரு வீட்டை என்ன செய்தார்கள், வாங்கினார்கள். அதற்கடுத்து அவர்களுடைய நோக்கம் ஒரு சாலிஹத்தான ஒரு பெண்ணை மணமுடிக்க வேண்டும். வயசு 30 வயசு ஆகுது, 30 வயசு ஏறக்குறைய. ஒரு நல்ல ஒரு பெண்ணை, நல்ல குண ஒழுக்கம் உள்ள பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளிலே இறங்கினார்கள். சில நாட்களில் அவர்களுடைய விருப்ப பிரகாரம் ஒரு அற்புதமான அழகு நிறைந்த ஒரு சாலிஹத்தான பெண் அவங்களுக்கு கிடைச்சது. மன வாழ்க்கையை துவங்கினார்கள். அழகான ஒரு மன வாழ்க்கை, மன நிறைவானது. முற்றிலும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு இருவரும் வாழுகிறார்கள்.
சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில்